வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். இப்பொழுது இரண்டாவது பகுதிக்குள் வந்திருக்கின்றோம். இரண்டாவது பகுதி விசேட நேர்காணல் பகுதி. இன்றைய தினம் தற்காப்பு கலை தொடர்பான விடயங்கள் பேசப் போகின்றோம். ஆயக்கலைகள் 64 இருக்கின்றன. அதில் இந்த கலைகளில் இந்த தற்காப்பு கலையும் ஒன்றாக இருக்கிறது. தற்காப்பு கலை என்பது மிக முக்கியமானதாக இருக்கின்றது. இந்த தற்காப்பு கலை மூலம் சர்வதேச மட்டத்தில் பலர் புகழ் வாய்ந்தவர்களாகவும் மாறியிருக்கிறார்கள். தற்காப்பு கலை என்பது இன்றளவிலும் பல்வேறு கலைகளின் வடிவமாக நமது சமூகத்தில் இருந்து வருகிறது. அந்த வகையில் இந்த தற்காப்புடன் தொடர்புடைய ஒருவரை தான் விசேட அதிதியாக இன்று கலையகம் அழைத்து வந்திருக்கின்றோம். நாகராஜ், MMA நாகராஜ் வந்திருக்கின்றார். இவர் பல்வேறு திறமைகளை கொண்டவராக காணப்படுகிறார். தேசிய சர்வதேச பயிற்றுவிப்பாளராக காணப்படுகிறார். அதே போல போட்டியாளராகவும் காணப்படுகிறார். சர்வதேச தரம் வாய்ந்த நடுவராக காணப்படுகிறார். பல்கலைக்கழக மாணவனாக காணப்படுகிறார். இவ்வாறு பல துறைகளில் இருக்கின்றார். கலையகம் அழைத்து வந்திருக்கின்றோம் திரு நாகராஜ் அவர்களை. வணக்கம். அதே போல அவரிடம் பயிற்சி பெறும் சர்வதேச கராட்டி அதாவது தற்காப்பு கலையில் இருக்கும் நாகராஜிடம் பயிற்சி பெறும் அவருடைய மாணவன் விஜித்தன் கபிலனும் கலையகம் வந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். ஆமாம், இப்போ இந்த தற்காப்பு கலை என்பது பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன. தற்காப்பு கலை எதற்காக பயில வேண்டும் என்ற பல விடயங்கள் இருக்கின்றன. அதற்கு முதல்ல உங்களை அறிமுகப்படுத்தும் பொழுது MMA நாகராஜ் என்று சொன்னோம். அந்த MMA அதன் பொருள் என்ன? அதிலிருந்து நாங்கள் ஆரம்பிக்கலாம். முக்கியமாக அந்த விஷயத்தை நான் சொல்லணும். MMAன்றது மிக்ஸ் மார்ஷல் ஆர்ட், அதாவது பல கலைகளை உள்ளடக்கியது. அதாவது எல்லா மார்ஷல் ஆர்ட்டையும் ஒருங்கிணைத்து பயன்படுத்தப்படுகின்ற ஒரு விளையாட்டு தான் MMA. அதுதான் இது வேர்ல்ட் வைஸாக பிரசித்தி பெற்ற ஒரு விளையாட்டு. தற்போது இலங்கையில் இது இப்போ தான் பெரிய ஒரு கண்ணோட்டத்தில் கொண்டிருக்குது. அது தமிழர் மத்தியில் இப்போ ஒரு 2-3 இயர்ஸுகளில் தான் பாப்புலராக இருக்குது. அது முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. சரி, தற்காப்பு கலையில் நீங்கள் ஒரு ஆசிரியராக இருக்கின்றீர்கள், ஒரு பயிற்சியாளராக இருக்கின்றீர்கள், அதே போல போட்டியாளராக இருக்கின்றீர்கள், சர்வதேச மட்டத்தில் நடுவராகவும் இருக்கின்றீர்கள். உங்களுடைய தற்காப்பு கலையில் உங்களை பார்க்கும் பொழுது பார்வையில் ஒரு இளம் வாலிபரை போலவும் இருக்கிறீர்கள். எந்த மட்டத்தில் இருக்கின்றீர்கள்? அதாவது எத்தனை காலமாக இதனை பயின்றீர்கள்? இப்பொழுது எந்த அனுபவங்களை பெற்றிருக்கின்றீர்கள்? எந்த கட்டத்தில் இருக்கின்றீர்கள்? இப்போ நான் எந்த கட்டத்தில் இருக்கேன்னு சொன்னால், இப்போ நான் மாகாண மட்டம், தேசிய மட்டம், சர்வதேச மட்ட போட்டிகளில் பங்கு பெற்றி பதக்கங்கள் பெற்றிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பல்கலைக்கழகத்தில் பிசிக்கல் எஜுகேஷன் யாழ்ப்பாணத்தில் படித்து கொண்டிருக்கேன். அதோடு சேர்ந்து மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து கொண்டிருக்கேன். யாழ்ப்பாணம் மற்றும் வவுனியா, மன்னார் போன்ற இடங்களுக்கு பயிற்சி வழங்கி கொண்டிருக்கேன். அத்துடன் பல்கலைக்கழகத்திலையும் போட்டிகளில் பங்கு பெற்றி பதக்கங்கள் வென்றிருக்கேன். அப்படி பலதரப்பட்ட இதில் அடிக்கொண்டே போகலாம். அப்படி சொல்லும்போது இப்போ நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் போல், அதே மாதிரி இப்போ நான் பெற்ற மாதிரியே நான் பழக்கிற என் ஸ்டூடெண்ட்ஸும் அச்சீவ் பண்ணணும்னு சொல்கிறது தான் ஒரு கோச்சில் ஒரு முக்கியமான ஒரு ஆசையாகவும் ஒரு பெரிய ஒரு அவாவும் இருக்கும். அதே போல் அவங்க இப்போ என்னோட பயிற்சி பெறுவர்களை ஒரு பெரிய ஒரு லெவலுக்கு, அதாவது சர்வதேச மட்டத்திலும் சரி, ஒரு நாட்டை பிரதிநிதிப்படுத்தி ஒரு விளையாடக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு தகுதியானவராக மாற்றக்கூடிய அளவுக்கு பயிற்சி வழங்கக்கூடிய அளவுக்கு நான் இருக்கேன். இப்போ எனக்கு பயிற்றுவிப்பாளர்னு சொல்லி அங்கே எனக்கு ஒருத்தரும் இல்லை. நான் இண்டிவிஜுவலாக ட்ரைனிங் பண்ணி, இல்லாட்டி கொழும்பு சைட் இல்லாட்டி வேறு ஒர்க் ஷாப் அது இது பார்ட்டிசிபேட் பண்ணி தான் சொல்லி என் டேலண்ட்டை நான் இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போகிறேன். அப்போ மற்றவர்களுக்கு இப்போ நான் கோச் பண்ணும்போது அவங்கள எப்படி நான் என்கரேஜ் பண்ணி அவங்கள டெவலப் பண்ணலாம். இப்போ ஒரு கேம் ஒன்று செய்யும்போது எப்படியும் ஒரு கட்டாயம் ஒரு கோச்சின் ஒரு ஆள் தேவை. அப்போ அந்த கோச்சின் ஒரு ஆள் நான் இருக்கும்போது அவங்களை கைட் பண்ணும்போது நிச்சயமாக அவங்க அச்சீவ் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நிச்சயமாக குரு இல்லா வித்தை பால் என்று சொல்வார்கள். அதே போல உங்களுடைய ஒரு நோக்கம் இருக்கிறது, தான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற வகையில் நீங்கள் இப்பொழுது பயிற்றுவிப்பவர்கள். அந்த வகையில் விஜித்தன் கபிலன், உங்களுடைய ஆசிரியரிடம் எவ்வளவு காலம் பயின்றிருக்கின்றீர்கள்? ஆசிரியரிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட சாதனை அல்லது ஏதேனும் சொல்லக்கூடிய அளவு வெற்றிகளை பெற்றிருக்கின்றீர்களா? அது குறித்து
கடந்த 2.5 வருடங்களுக்கு மேலே வந்து கோச்சிட்டு ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அவர் கோச்சிட்ட விட நல்ல ஒரு அண்ணாவாக தான் எங்களோட பழகிட்டு இருக்கிறார். நார்த் ப்ரொவின்ஸில் வந்து இந்த மிக்ஸ் மார்ஷல் ஆர்ட்டுக்கு வந்து கோச்சஸ்ன்னு யாரும் இல்லை. மிக்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸு கோச்சஸ் யாரும் இல்லை. வந்து நாங்கள் இப்போ வேறு எங்கே ட்ரைனிங் போகிறனாலும் வேறு சரியான தூரம் கொழும்பு சைட் வந்து வரணும். அப்படி எங்களால் ஒருத்தராலையும் வர இல்லாது. கோச் இருக்கிறபடியாக தான் அங்கே லைஃப் வேறு மாதிரி சேஞ்ச் ஆகிட்டு எங்களோட லைஃப் ஸ்போர்ட்ஸுக்குள்ளே வந்து அப்புறம் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸு ஸ்கூல் நான் இப்போ வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிறேன். ஸ்கூல் மீட்ஸில் வந்து நேஷ்னல் பாக்ஸிங் ப்ரொவின்ஷியல் கோல்டு மெடலிஸ்ட் நேஷ்னல் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து லாஸ்ட்டாக நான் மொய்தாய் மீட் எதிர்பார்க்கவே இல்லை. வந்து இவ்வளோ நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கும் அவருடைய ட்ரைனிங்கும் வந்து நிறைய சாதனைகளை படிச்சுக்கிறோம். வந்து இந்த முறை முக்கியமாக சொல்லணும் என்னென்னா, நாகராஜ் அண்ணா வந்து இது வரைக்கும் எங்கிட்ட ₹1 காசு கூட வாங்கினதில்லை ட்ரைனிங்குக்காண்டி. ஒருத்தர் டைம் வாங்கல. எங்கிட்ட 40-50 ஸ்டூடெண்ட்ஸு கிட்ட மொத்தமாக இருக்கிறார்கள். நீங்கள் எந்த இடம் இவருடைய இடம் எது, உங்களுடைய இடம் எது, பயிற்சி எங்கு நடக்கிறது? ட்ரைனிங் சென்டர் வந்து வவுனியால் தான் இருக்கிறது. நான் வந்து மன்னார் 40 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வரும். டெய்லி வந்துட்டு சில வேளையில் மார்னிங்கும் வந்து ஈவினிங்கும் வந்துட்டு போகக்கூடிய டைமும் வரும். சில வேளை அங்கேயே கோச் விட்டு நிற்பேன். அப்படி நிறைய கஷ்டம் வந்து போகிறது கஷ்டம் அதுகள் தான். சில டைம் ஜெஃப்னா ட்ரைனிங் சென்டர்லேயும் போய் ட்ரைனிங் பண்ணுவோம். அடுத்து ஒரே கேள்வி, 2 பேரிடமிருந்து பதில் எதிர்பார்க்கும். நீங்கள் இறுதியாக பங்கு பெற்றிய போட்டி என்ன? மொய்தாய் சாம்பியன்ஷிப். அதை பற்றி சொல்லுங்கள். எங்கே இருந்தது? அதில் உங்களுடைய பங்கு பெற்றது என்ன? கிடைத்த வெற்றி என்ன? இது வந்து ஒரு சர்வதேச போட்டியாக தான் நடந்தது. இதில் வந்து நான் வந்து சில்வர் மெடல் பெற்றிருக்கிறேன். பெருமைப்படுறேன். சரியா? MMA மிக்ஸ் மார்ஷல் ஆர்ட் நாகராஜிடம் அடுத்த கேள்வி. ஒரே கேள்வி, 3 பதில்களை எதிர்பார்க்கிறோம். நீங்கள் இறுதியாக பங்கு பற்றிய போட்டி என்ன? ஏனென்றால் இதற்கு 3 விடை இருக்கிறது. ஒரு போட்டியாளனாக எந்த போட்டியில் பங்கு பெற்றினீர்கள், அதே போல் நடுவராக எதில் பங்கு பெற்றினீர்கள்? பதில்களை எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இதுக்கு என்னென்னா, நான் கடைசியாக கொண்டு போன ஸ்டூடெண்டோட தான் நானும் ப்ளே பண்ணான். ஒரு கோச்சாகவும் இருந்தேன் நான், ஒரு பிளேயராகவும் இருந்தேன் நான். அதில் வந்து என்ன நடந்தது, இப்போ கடைசியாக நடந்த மௌத்தாய் மீட் WBC நடந்தது. WBCன்றது வந்து வேர்ல்டு பாக்ஸிங் கவுன்சில் மௌத்தாய் இதால் நடந்தது. அதில் வந்து 6 கண்ட்ரி பார்ட்டிசிபேட் பண்ணது. பங்களாதேஷ், மாலைத்தீவு, பூட்டான் போன்ற பல நாடுகள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணது. அதில் வந்து எங்களோட நொதன் தமிழ் பிளேயர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாக்களோட வந்து பங்களாதேஷ் மற்றும் மாலைத்தீவு மற்றும் இன்னொரு கண்ட்ரியோட வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி விளையாண்டவங்க. அவங்க வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காட்டினவங்க. வின் லாஸ்ட் வந்து 2வது பட்சம். ஃபஸ்ட் வந்து பார்ட்டிசிபேட்ஸ் தான் முக்கியம். அதில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஹை லெவலில் இருந்தது. அவங்களோட வெளியில் இருந்து பார்த்தவங்க வந்து எங்களோட சகோதர மொழி பேசக்கூடியவர்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்க, எங்களோட திறமைகளை பாராட்டினவங்க. அப்படி வந்து இவர் கபிலன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நொக் அவுட் முறையில், அதாவது வந்து ஒரு எதிராளியை அடித்து எழும்ப முடியாத அளவுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச், அதாவது 1வது சுற்றும் வந்து அடுத்த 2வது சுற்றும் வந்து அப்படி அடித்து வெற்றியை தனதாக்கி கொண்டார். இறுதிப் போட்டியில் வந்து அதாவது பாயிண்ட் சிஸ்டம், இப்போ சம்டைம் அதுக்குள்ளேயே கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்குது பாயிண்ட் சிஸ்டத்துலேயே. ஸோ அதில் வந்து அவருக்கு ஏதோ ஒரு வித்தியாசம் பாயிண்ட்ஸ் கூடன்னு சொல்லி மற்ற ஒப்பனண்ட்டுக்கு எதிராளிக்கு வந்து வின் வந்து வழங்கப்பட்டது. அப்படி அதில் வந்து ஒரு போட்டிகளில் வந்து சில பேரை ஒரு வெற்றி வந்து ஒரு வீரனை வந்து தீர்மானிக்காது. வெற்றி தோல்வி 2க்குமே வரும் எல்லாத்துக்கும். ஸோ அது வந்து அவரோட ஹார்ட் ஒர்க்கு தான் அது முதலாவது பாராட்டணும். அது மட்டும் இல்லாமல் வந்து இன்னும் பல பேர் வந்து மொத்தமாக வந்து 9 மாணவர்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணவங்க. அதில் வந்து 6 பேருக்கும் மேற்பட்டவர்கள் வந்து பதக்கங்களை பெற்றிருக்காங்க. அதில் வந்து முக்கியமாக வந்து 3 பேருக்கு மேலே வந்து வெளிநாட்டிலிருந்து வந்த விளையாட்டு வீரர்களோட வந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள். அது வந்து ஒரு பயிற்றுனராக எனக்கு ஒரு சந்தோஷம் அளிக்கிறது. அதே நேரம் அந்த போட்டியிலேயே நானும் பங்கு பெற்றி பதக்கத்தை வென்ற நான். எனக்கு என்ன நடந்ததுன்றா, இறுதி போட்டி நடந்தது. இறுதி போட்டியில் நடந்து போட்டி 3வது சுற்றும் முடிந்து விட்டது. முடிந்த பிறகு என்னென்னா, எல்லோரும் பார்த்து கொண்டிருக்காங்க. நான் தான் வின்னு சொல்லி எல்லோரும் எதிர்பார்த்துருக்க நேரம் வந்து ஒப்பனண்ட கையை லெஃப்டி தூக்குனார். என்ன நடந்ததுன்னு தெரியலை. எல்லோரும் கேட்டவங்க அப்பீல் பண்ண சொன்னவங்க.
அப்பீல் பண்ணி அப்பீல் பண்ணுறதுக்கு 20,000 ரூபா காசு ஏதோ கட்டணும். அதுவும் 30 மினிட்ஸுக்குள்ளே கட்டி அப்ளை பண்ணாதான் அதுக்கு அப்பீல் பண்ணி அது யார் வின் அப்படின்னு பார்த்து போட்டு சொல்லுவாங்க. அந்த சிஸ்டம் வந்து எங்களுக்கு லேட்டாக தான் தெரிய வந்தது. எல்லோரும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க கொண்டு போய் அப்ளை பண்ணேன்ட்டு. இன்னொரு கோச், ஒரு சகோதர மொழி பேசுகிற கோச் ஒரு ஆள் வந்து எங்களுக்கு சொன்னார், ராஜ் நீங்கள் போயிட்டு என்னோட கதைக்கல இந்த ஸ்டூடெண்ட்ஸோட கதைச்சிருக்கேன், உங்களோட கோச்சை வந்து உங்களோட கோச் தான் வின், அது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் வின்னுண்டா கொடுக்கணும். அது என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு தான் வாரது. அதுவும் இல்லாமல் என் வெயிட் கேட்டகரி வந்து 48 விளையாண்டேன். நான் என் பாடி வெயிட் இருந்தது அப்போ வந்து 51. அப்போ 51 பாடி வெயிட் தான் நான் ரெஜிஸ்டர் பண்ணேன்னா, நான் அந்த போட்டியில் வந்து 51 வெயிட் கேட்டகரியை வந்து இல்லை கேன்சல் பண்ணிட்டாங்க. 48லாம் விளையாடுற கட்டம் இருந்தது. அப்போ அதனாலேயே கடைசி நேரத்தில் வந்து நான் இந்த ஃபுட் கட் பண்ணி வாட்டர் கட் பண்ணி பாடி வெயிட்டை லூஸ் பண்ணி தான் வந்து கஷ்டப்பட்டு தான் வந்து பங்கு பெற்றேன் நான். அதுவும் இல்லாமல் ஒரு ஆள் வந்து பயிற்சி விற்று கொண்டு வந்து தன்னையும் இம்ப்ரூவ் பண்ணுறது சரியான ஒரு கஷ்டம். ஏன்னா நான் படிக்கணும், பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருக்கேன், மற்றும் மாணவர்களுக்கு வந்து கோச் பண்ணி கொண்டிருக்கேன், மற்றும் வந்து நானும் ப்ளே பண்ணி கொண்டிருக்கேன். அப்போ அது வந்து சரியான கஷ்டம். அப்போ ஒரு கஷ்டப்பட்டு இடத்துலேருந்து வந்து அச்சீவ் பண்ணும்போது அதை வந்து ஒரு சப்போர்ட் பண்ணணும், ஆதரிக்கணும். அப்போ அவங்களுக்கு அதான் ஒரு என்கரேஜாக இருக்கும். இப்போ எனக்கு நடந்தது போல் எனது மாணவர்களுக்கும் எதிர்காலத்தில் நடக்குமா இருந்தால் அது வந்து ஒரு 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 பின்தள்ளப்படும். இலங்கையில் வந்து விளையாட்டுத்துறை வந்து ஒரு பின்தள்ளப்பட்ட இதுக்கு போகும். இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து ஒலிம்பிக்லேயும் சரி, ஏசியன், சவுத் ஏசியன், காமன்வெல்த் போன்ற நிகழ்வில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி பதக்கம் வெல்லாததுக்கு ஒரு காரணமாக கூட இப்படி இருக்கலாம். அப்போ இந்நேரத்தில் வந்து ஒரு வெற்றி பெறுவதற்கு வந்து நியாயமான ஒரு வெற்றியை வழங்கும் போது அது வந்து அது ஒரு வெளிநாடுகள்லேயும் சரி, ஏசியன், சவுத் ஏசியன் ஒலிம்பிக் போட்டிகள்லேயும் போய் அவர்கள் வந்து பதக்கம் வெல்லும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை கொடுப்பதற்கு வந்து ஒரு தளமாக தான் நாங்கள் அதை பார்த்து அதுக்கு போகிறோம். அதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும்போது சரியான இடத்துக்கு சரியான பிளேஸ் போகும்போது கண்டிப்பாக எமது நாட்டை பிரதிநிதிப்படுத்தி பதக்கங்களை வெல்வது வந்து கட்டாயம். அடுத்து ஒரு கேள்வி, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு சந்தேகம் எழலாம். தானும் இவ்வாறான தற்காப்பு கலையில் பாக்ஸிங் அல்லது கிக் இதெல்லாம் விருப்பம், ஆர்வம் இருந்தாலும் கூட அவர்களுக்கு முறையான ஒரு வழி இருக்கிறது. அதாவது கழகங்களினூடாகத்தான் அதில் வரணும். சிலருக்கு அந்த கழகத்தில் பதிவு செய்தல் இந்த விடயங்கள் தெரியாமலும் இருக்கலாம், ஆனால் திறமையானவர்களாக இருக்கலாம். உங்களுடைய கழகம் எங்கே இருக்கிறது? உங்களுடைய கேள்வி, உங்களுடைய கழகம் பற்றிய ஒரு சுருக்கமான அறிமுகம், உங்களுடைய நோக்கம், கழகத்தினது நோக்கம், உங்களது நோக்கம் என்ன, சுருக்கமாக சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்ல வேண்டிய அந்த நோக்கம் என்னென்னா, நான் கடைசியாக போன வருஷம் வந்து MMA கடைசியாக ஃபைட் பண்ணும்போது கண்டியில் நடந்த மேட்சில் வந்து நொக் அவுட்டில், அதாவது கிரிப்லிங்கில் வந்து நொக் அவுட் பண்ணி ஒரு சகோதர மொழி பேசும் எதிராளியை வந்து வின் பண்ணான். அப்போ அதில் வந்து நான் கடைசியாக வந்து எனக்கு இன்டர்வியூ பண்ணவங்க, இன்டர்வியூவில் வந்து நான் சொன்னது ஒரே விஷயம் ஒன்று தான். என்னை போல் பல விளையாட்டு வீரர்கள் வந்து நொதம் பிரைஸ், தமிழ் பேசும் வீரர்கள் வந்து நொதம் பிரைன்ஸில் இருக்காங்க. அவங்கள நான் வந்து அடுத்த மீட்டில் வந்து கட்டாயம் பிரதிநிதிப்படுத்தி அவங்கள விளையாட வைப்பேன்ட்டு அந்த இதில் நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இந்த வருஷம் நான் வந்து அங்கே கணப்பேரை கோச் பண்ணுறேன். நாங்கள் வந்து ஒரு வவுனியா டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு 50 பேர்கிட்ட இருக்காங்க. அங்கே ஜாழ்ப்பாணத்தில் வந்து 25-30 பேர்கிட்ட இருக்காங்க. அடுத்த மன்னாரில் வந்து 2-3 பேர் தான் இருக்காங்க, இவர் உட்பட. மற்ற டிஸ்ட்ரிக்டில் கேட்டுக்கொண்டிருக்காங்க கோச் பண்ண வர சொல்லி. எனக்கு டைம் இஷ்யூ அதனால போகிறே இல்லை. மற்ற கொழும்புலையும் கோச் பண்ண கேட்டிருக்காங்க. மற்ற புத்தளம் சாகிரா கோச்சியில் வந்து நான் சட்டர்டே சண்டே போய் முதல் கோச் பண்ணியிருக்கேன். அப்படியே பலதரப்பட்ட இடங்களில் வந்து நான் கோச் பண்ணி கொண்டிருக்கேன். இப்போ நான் கெம்பஸ் படித்து கொண்டிருக்கனால நான் படிப்பையும் பார்க்கணும், சேம் டைம் இதையும் பார்க்கணும், நான் என் ஃபேமிலியையும் பார்க்கணும். அப்போ ஸோ வந்து பெரிய ஒரு ஸ்ட்ரகிள் மத்தியில் தான் இருக்கிறது. அப்போ ஒரு ஆள் கஷ்டப்படுறது வந்து வெளியில் சொன்னால் தான் மற்றவங்களுக்கு தெரியும். அது வந்து அவங்களுக்குள்ளே தான் இருக்கும், அது யாருக்கும் வெளியில் தெரியாது. அப்போ அது தெரியாதனால தான் பலதரப்பட்ட பிரச்சனைகள் அது இதுலாம் நடந்து கொண்டிருக்கு. இப்போ எமது கழகம் வந்து என்னன்னு கேட்டால், வவுனியாவில் வந்து தலைமையாக இருந்து கொண்டு மற்ற இடங்களில் நடந்து கொண்டிருக்கு. ஜாழ்ப்பாணம், மன்னார் போன்ற இடங்களில் வந்து பயிற்சிகள் வந்து நடந்து கொண்டிருக்கு. இந்த இதில் வந்து நீங்கள் எப்படின்னா, இப்போ எங்களோட வந்து தொடர்பு கொண்டு இப்போ முகநூலாக இருந்தாலும் சரி, சோசியல் மீடியா எல்லாத்துலேயும் வந்து எங்களோட பேஜ் இருக்குது. அதாவது வந்து கோப்ரா கிங் MMA அகாடமி. அதில் வந்து நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு சேர்ந்து கொள்ளலாம். அடுத்தது வந்து இப்போ நீங்கள் ஒரு இப்போ என்னட்ட தான் வந்து பழகணுன்ற அவசியமே இல்லை. ப்ரிப்பரான உங்களோட இடங்களில் வந்து ப்ரிப்பரான கோச்சஸ் இருப்பாங்க. அதை முதலாவது கோச்சஸை வந்து நாங்கள் காணணும். அப்படின்டா முதலாவது வந்து அவங்க வந்து
அவங்க முதலாவது எப்படி பழக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கு. முதலாவது வந்து பிளேயருக்கு வந்து டிசிப்ளின் பழக்கணும். ஒரு விளையாட்டுன்றது வந்து ஒரு ஆளுண்ட வந்து ஒரு பழக்க வழக்கம்தான் முதலாவதாக நல்லதாக இருக்கணும். அப்போ அது வந்து ஒரு பழக்க வழக்கம் நல்லதாக இருந்தால் தான் ஒரு தீய விடயங்களுக்கு அந்த கெட்ட விஷயங்களுக்கு வந்து போக மாட்டார். அப்போ அதில் வந்து ஒழுக்கம் டிசிப்ளின் என்று சொன்னீர்கள். என்ன வகையான ஒழுக்கங்கள் பின்பற்றப்பட வேண்டும் இந்த உங்களுடைய துறையில்? கண்டிப்பாக சொல்ல வேண்டும். இப்போ ஒழுக்கம்ன்றது வந்து ஒரு முதலாவது வந்து பயிற்றுனருக்கு மரியாதை செலுத்துதல், அதே போன்று சக விளையாட்டு வீரர்களுக்கு இப்போ கூட ஃபைட் பண்ணுறாக்களாக இருந்தாலும் ஸ்பேரிங் பண்ணுறாக்களாக இருந்தாலும் சரி, கூட பயிற்று பெறுறாக்களாக இருந்தாலும் சரி, ஒரு ட்ரைனிங் டைம் வந்து ஒரு ஃபேமிலி எல்லாமே ஒரு குடும்பம். அப்போ அப்படி இருக்கும்போது மற்றவர்களுக்கு வந்து அதில் வந்து பாசம் இருக்கும், எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும். இப்போ ஃபேமிலியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அதில் இருக்கும். அதில் வந்து இப்போ வந்து ஒருத்தர் வந்து தீய பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகியிருந்த ஒரு ட்ரிங்க் பண்ணுறவராக இருக்கலாம், வேறு கெட்ட பழக்கங்களுக்கு அடிக்ட் ஆகியிருக்கிறதா இருந்தால், இப்போ அவரை வந்து இதுக்கு வரும்போது இதுக்குள்ள அவருக்கு இன்ட்ரெஸ்ட் வரும்போது, அதாவது வந்து அச்சீவ் பண்ணணும் தான் அதில் வந்து சாதிக்கணும்னு சொல்லி ஒரு மைண்ட் செட் வரும்போது கண்டிப்பாக வந்து அது தீய விடயங்கள்ல இருந்து நாட்டம் வந்து குறைஞ்சிரும். அப்போ இஞ்சால சைட் வந்து வருவேன். அது அவர் இஞ்சால் அச்சீவ் பண்ணணும் தான் சாதிக்க வேண்ட ஒரு மைண்ட் செட் வரும்போது கண்டிப்பாக வந்து அவர் வந்து தீய விடயங்கள் சைட் போக மாட்டேன். அவர் டிசிப்ளினான ஒரு பிளேயராக வந்து நாட்டையும் பிரதிநிதிப்படுத்தி தன்னையும் பிரதிநிதிப்படுத்தி விளையாடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்பொழுது சமகாலத்தில் இளைஞர்களை பார்க்கும் பொழுது போதைப் பொருள் உள்ளிட்ட பல்வேறு தீய செயல்களில் அடிமையாகி இருக்கின்றார்கள். அப்பொழுது இந்த தற்காப்பு கலை குறித்து அவர்களுக்கு போதிய அளவு தெளிவு இருக்காது. இது ஏனென்றால் இந்த தற்காப்பு கலை என்ன நன்மை இருக்கிறது என்றுதான் அவருடைய முதலாவது கேள்வியாக இருக்க போகிறது. அவ்வாறானவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன? இதிலிருந்து அவர்களுக்கு என்னென்ன விடயங்களை பெற்றுக்கொள்ள முடியும், நன்மையான விடயங்களை பெற்றுக்கொள்ளலாம்? கண்டிப்பாக இது வந்து கூற வேணும். என்னென்னா இதுக்கு உதாரணம் வந்து நான் என்னையே சொல்லுவேன், வேறு யார் என்ன சொல்ல தேவையில்லை. படிக்கிற டைம்லாம் என்ன சொல்லுவாங்க, விளையாட்டு அவங்களுக்கு சோறு போட போகுதுன்னு சொல்லி, அது வந்து எல்லா பாடசாலையிலையும் விளையாடுற படிங்களுக்கு வந்து அது ஒரு கேள்வியாக இருக்கும். அதாவது வந்து விளையாட்டு வந்து சோறு போடுறதோ இல்லையோ, ஆனால் ஒரு நல்ல மனிதனாக வந்து பண்புள்ள மனிதனாக வந்து என்ன மாற்றிருக்கு. அதுதான் வந்து நான் மற்றாக்களுக்கும் சொல்கிறேன். நான் என்னட்ட வர பிளேஸுக்கும் வந்து என்னட்ட வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அதான் சொல்கிறேன். நான் நீங்கள் ஒரு விஷயத்தை உண்மையாக ஃபீல் பண்ணி லவ் பண்ணி செய்யும்போது, அதாவது வந்து அன்புன்றது வந்து ஒரு விஷயத்தில் வந்து நான் உண்மையாக அன்பு வைச்சமாக இருந்தால் அது வந்து எங்களை ஒரு டாப் லெவலுக்கு கொண்டு போய் வைக்கும். அதை நான் வச்சதுனால தான் வந்து என்ன ஒரு டாப் லெவலுக்கு ஒரு சர்வதேச மட்டத்துலேயும் சரி, ஒரு வெளியில் போகும்போது ஒரு மரியாதைக்குரிய ஒரு நபராக கருதக்கூடியதாக இருக்கிறது வந்து என் விளையாட்டுத்துறையினால தான் வந்து இருக்குது. அதை வந்து எனக்கு இப்போ விளையாட்டுத்துறையில் அச்சீவ் பண்ணிட்டு வர்றவங்க வந்து கண்டிப்பாக வந்து வேறு ட்ரிங்க் பண்ணுறது, ஸ்மோக் பண்ணுறது அதுகளுக்கு டைமை செலவழிக்க மாட்டாங்க. ஏன்னா டைம் இருக்காது. மார்னிங் ட்ரைனிங், ஈவினிங் ட்ரைனிங், மற்ற அவங்களோட ஒர்க் அது இதுன்ட்டு போகும்போது அதுக்கான டைம் வந்து ஒதுக்குறது கஷ்டம். அப்போ அதுக்கான இது வந்து செயற்பாடுகள் வந்து சரியான குறைவாக இருக்கும். சரி, நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்வதாக சொல்லியிருந்தீர்கள். நீங்கள் உண்மையில் படிக்கின்றீர்கள், அதே போல் ஒரு பயிற்றுவிப்பாளராக இருக்கின்றீர்கள், போட்டியாளராக இருக்கிறீர்கள். பல்வேறு பிரச்சனைகள் என்கின்ற பொழுது என்னென்ன அடிப்படையில் என்னென்ன ஒரு வீரனாக அல்லது ஒரு போட்டியாளனாக அல்லது ஒரு மத்தியஸ்தராக என்னென்ன சவால்களை நீங்கள் எதிர்கொள்கிறீர்கள்? சவால் இல்லாத லைஃப் இல்லாத மாதிரி நம்ம பலதரப்பட்ட சவால்கள் மத்திய தான் வளர்ந்தது. படிக்கிற காலத்தில் இருந்து இப்போ பல்கலைக்கழகத்தில் இருந்து கணத்தரப்பட்ட ஸ்டலுக்கு மத்தியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கேன். முதலாவது வந்து பணப்பற்றாக்குறையாக இருக்கலாம். மற்றது வந்து இப்போ நான் ஒரு என்ன சொல்கிறது, படித்து கொண்டே நான் வந்து இதையும் செய்யணும், அப்புறம் ரெண்டையும் மேனேஜ் பண்ணணும், ஃபேமிலியே பார்க்கணும். மற்றது வந்து இப்போ எங்களுக்கு ஃபேமிலி பேக்ரவுண்டாக கண்டிப்பாக நான் இந்த இடத்துல நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஃபேமிலியில் வந்து எங்களோட அப்பா இல்லை, அப்பா வந்து சின்ன வயசில் வந்து டெத் ஆகிட்டு. ஸோ வந்து நான் தான் ஃபேமிலியும் பார்க்கணும், ஒழுங்கான வீடு இல்லை, வீடு கட்டணும், அப்படி பலதரட்ட பிரச்சனைகள் இருக்குது. அப்படி இருந்தும் நான் இவங்களுக்கு வந்து இலவசமாக பழக்கிறது வந்து காரணம் வந்து நானும் கஷ்டப்பட்டு தான் பழகினான். ஸோ அதே மாதிரி இவங்களையும் வந்து என்ன செய்யணும், அவங்கள என்கரேஜ் பண்ணும்போது அவங்க இன்னும் கொஞ்சம் பேரை பழக்கும்போது அந்த வேறு விடயங்களுக்குள்ள இப்போ நொதர்ன் ப்ரொவின்ஸை பொறுத்தளவு தமிழ் பேசும் மக்களில் கூட பரவி இருக்கிற வந்து இந்த போதைப்பொருள் பானம் வந்து சரியாக கூடி இருக்குது. அதுக்கான கூடுதல் காரணம் என்னன்னு சொன்னால், இப்போ அவங்கள ஹீரோவாக காட்டுறாங்க, இந்த உலகத்தில் அவங்கள பெரிய ஆளாக காட்டுறாங்க.
அவங்கள வந்து இப்போ போதைப்பொருள் பாவிக்கிற ஆக்களை வந்து பெரிய ஆளாக காட்டும் போது சின்ன பிள்ளைங்களும் யோசிக்கிற. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு டிவியில் வந்து ஒரு ஹீரோவை வந்து சிகரெட் பத்துறான்னு சொன்னால் அதை பார்த்துட்டு போய் இன்னொரு பொடியும் அதே மாதிரி செஞ்சு பார்ப்பான். அப்போ செஞ்சு பார்க்கும்போது அவனுக்கு ஒரு ஆசை வரும். தொடக்கம் வந்து ஆரம்பத்தில் வந்து அதை நார்மலாக செய்யும் போது அதை எடிட்டாக மாறும், பழக்கப்பட்டோம் அப்படி. அப்போ அதில் வந்து லீவாகி வாரது வந்து சரியான கஷ்டம். அப்போ அப்படி இருக்கும்போது இப்போ அதே மாதிரி விளையாட்டுத்துறையில் இருக்கிறவனை வந்து ஒரு ரோல் மாடல் ஆக்கணும், ஒரு ஹீரோ ஆக்கணும். இப்போ சப்போர்ட் வந்து சரியான குறைவு. தமிழ் பேசும் மக்களில் வந்து விளையாட்டு வீரர்களை வந்து கௌரவிக்கிறதும் சரி, அவர்களை ஒரு மதிக்கிறது கூட இல்லை. இப்போ ஏனோ தான் கொண்டு இருக்கிறாங்க. அது வந்து சரியான ஒரு பிள்ளையான வீரர், ஒரு விளையாட்டு வீரன் வந்து கஷ்டப்பட்டு பதக்கம் பெறும்போது அதுக்கான அங்கீகாரம் அவனுக்கு கிடைக்காத போது அவனுக்கு கவலைகள் ஏராளமாக இருக்கும். ஏண்டா அவன் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அது மத்தியில் தான் ஒரு பதக்கத்தை வெல்றான். ஒரு பதக்கம்ன்றது அந்த பதக்கத்துக்கு பின்னுக்கு வந்து எவ்வளோ ஒரு கண்ணீருக்கு மத்தியில் தான் அந்த பதக்கத்தை அவன் பெறுவான். அது வந்து பலருக்கு வந்து அது விளங்காது. அப்போ வந்து ஒரு விளையாட்டு வீரனை வந்து நீங்கள் ஒரு ஹீரோவாக வேணால் பார்க்க தேவையில்லை. அவருக்கு ஒரு சப்போர்ட் பண்ணும்போது, அவரை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணும்போது இன்னொரு பிளேயர்ஸும் உள்ளே வருவாங்க. உள்ளே வரும்போது அவங்க ஒரு போதைப் பொருள் அடிமையாக இருக்கக்கூடியன்னு வந்து உள்ளே வந்தார்னு சொன்னால் அவரும் இதிலேருந்து அந்த போதைப் பொருள் பாவனையிலேருந்து விடுபட்டு அவருக்கும் தோணும், நான் அச்சீவ் பண்ணணும், இதாகி சாதிக்கணும்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டுக்கு அவர் வருவார். அப்போ அப்படி ஒவ்வொருத்தராக உள்ளே வரும்போது இதிலேருந்து கண்டிப்பாக வந்து அந்த போதைப்பொருள் பாவனை வந்து வடமாகாணத்திலையும் சரி தமிழ் பேசும் மக்கள்லேயும் முக்கியமாக வந்து இல்லாமல் ஒரு ஒழிக்கப்படும் ஒரு நிச்சயமாக இருக்குது. அதனால்தான் உங்களை போன்ற வளர்ந்து வரும் வளரா துடிக்கும் இளைஞர்களுக்கு நேத்ரா ஒரு களம் அமைத்து கொடுக்கின்றது. உங்களை போன்றவர்கள் சமூகத்திற்கு வெளிக்காட்டப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக இப்பொழுது ஒரு கழகம், நீங்கள் கழகமாக செயல்படுகிறீர்கள். கழகம் என்பது அரசாங்கத்தின் பதிவு செய்யப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. அவ்வாறு இருக்கும் பொழுது அரசாங்கத்தின் சார்பில் உங்களுக்கு ஏதேனும் நன்மைகள் கிடைக்கின்றன? அது போதுமாக இருக்கின்றதா? என்ன எதிர்பார்க்கின்றீர்கள்? நீங்கள் வளர்ந்து வரும் ஒரு பிரிவினராக இருக்கின்றீர்கள், பல சாதனைகளை, நாட்டுக்காக பல வெற்றிகளை பெற்றுக் கொடுத்து அரசாங்கத்திடமிருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்கின்றீர்கள்? அரசாங்கத்திடமிருந்து இப்போ நாங்கள் வந்து விஷயங்கள் வந்து அரசாங்கங்களே செய்யுது. இலவச கல்வியிலிருந்து இலவச விஷயங்கள் வந்து இந்த தற்காப்பு உங்களுடைய துறை சார்ந்த விடயங்கள், துறை சார்ந்து வந்து எங்களை விளையாட்டுத்துறை சார்ந்து முக்கியமாக சொல்ல வேண்டியதுண்டா, இப்போ அதாவது வந்து ஃபெஸ்டிவல் நேஷனல், ஃபெஸ்டிவல் ப்ரொவின்சியல், அப்படி படிப்படியாக வந்து போட்டிகள் வந்து நடைபெறுகிறது. வந்து அதில் வந்து பிளேயர்ஸை முதலாவது என்கரேஜ் பண்ணுறதுக்கு முதலாவது வந்து சான்றிதழ் வழங்கப்படுகிறது. அதாவது முதலாவது இடம், 2வது இடம், 3ஆம் இடம் பெற விளையாட்டு வீரர்களுக்கு வந்து சான்றிதழ் வந்து வழங்கப்படுகின்றது. அந்த சான்றிதழ் வந்து சில நாட்களில் வந்து தராமல் இருக்க சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. அதே மாதிரி பதக்கங்கள் வந்து கொடுக்காமல், அதாவது பதக்கம் வந்து செய்யாத நாள் கொடுக்காமல் டிலே ஆகின்ற சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. அது வந்து கண்டிப்பாக வந்து அந்த நிலைமை வந்து இருக்கக்கூடாது. என்றால் அந்த சேட்டியில் வந்து பேர்த் வந்து வேலைக்கு போகிற ஒரு இன்டர்வியூக்கு போகிற ஒருத்தருக்கு விளங்கும், அது மற்றது கெம்பஸுக்கு என்டர்ஷிப் உள்ள போகிற ஒருத்தருக்கு விளங்கும். அப்போ அப்படியான இருக்கும்போது அது ஒரு ஃபியூச்சராக பார்க்குறவங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கும். இப்போ எனக்கு இன்றைக்கு டூர்னாமெண்ட்டா, இன்றைக்கு நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன், இன்றைக்கு எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தா நாளைக்கு அந்த இன்டர்வியூக்கு நான் சர்டிஃபிகேட்டை கொண்டு போகலாம். அப்போ பதக்கத்தை விட ஒரு சான்றிதழை வந்து முக்கியமாக தேவை. அப்போ அந்த சான்றிதழை வந்து அந்தந்த நடக்கும் போதே வந்து சான்றிதழையும் பதக்கங்களையும் வந்து ஒரு விளையாட்டு வீரனை கொடுக்கும்போது அவனுக்கு அவனோட லைஃபே சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு மாறும். அடுத்து வந்து வர்ண இரவு, அதாவது வந்து கலர்ஸ் நைட் வந்து எங்களது மாகாணத்தில் வந்து செஞ்சு வந்து கடைசியாக 2019 கடைசியாக நடந்தது. இது வரைக்கும் நடக்கல. அதாவது வந்து வர்ண இரவுன்னா என்னென்னு சொன்னால், தேசிய மட்டம் சர்வதேச மட்ட போட்டிகளில் வந்து சாதனை பெற்ற விளையாட்டு வீரர்களை வந்து கௌரவிக்கிற ஒரு நிகழ்வாக வந்து அது இருக்குது. அப்போ அதில் வந்து அவர்களுக்கு வந்து அவர் கௌரவிக்கின்ற ஒரு நிகழ்வில் இருக்கும்போது இப்போ 2019 இந்த 2025 மட்டும் இது மட்டும் கலர்ஸ் நைட், அது வர்ண இரவு நடக்கலை. அப்போ அதை வந்து அதாவது வந்து எங்கள் தமிழ் அந்த வடமாகாணத்தில் வந்து நடக்கலை. அதுக்கு வந்து நான் கடந்த தடவை வந்து ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கேன், தயவுசெய்து வைங்கன்னு சொல்லி. ஏன்னா அவங்கள ஒரு என்கரேஜ் பண்ணும்போது தான் மற்ற பிளேஸும் வருவாங்க உள்ளே. இப்போ அவங்களே என்கரேஜ் பண்ணாமல் இருக்கும்போது அந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறவங்களும் விக்ட்ரோ ஆகி வெளியே போயிடுவாங்க. ஸோ அவங்கள தக்க வச்சு கொண்டால் தான் மற்றாக்களும் வருவாங்க இந்த ஃபீல்டுக்குள்ளே.
ஸோ அப்படி பலதரட்ட பிரச்சனைகள் இருக்குது. அடுத்த மாதிரி கழகத்துக்கு வந்து ஒழுங்கான வந்து உபகரணங்கள் இல்லை பயன்படுத்துவதுக்கு வந்து. இப்போ இது வந்து இன்ஜரி, மார்ஷல் ஆர்ட்ன்றது வந்து விளையாட்டு விடயம் இல்லை, ஃபுல் கண்டக்ட். இது வந்து இப்போ அடிபட்டு விழுந்தாருண்டா இன்ஜரி ஆனிச்சுன்னா அவர் லைஃபே போயிடும். ஸோ வந்து அதுக்கான ஒரு ஒழுங்கான உபகரணங்கள் தேவை. அப்போ ஒழுங்கான உபகரணம் இப்போ மார்ஷல் ஆர்ட்டை பொறுத்தளவு ஒரு கிட் எடுக்கிறனாலே சரியான விலை, கராட்டியில் ஒரு கிட் எடுக்கிறனால சரியாக விலை. அதே மாதிரி இதில் ஃபோக்கஸ் பேட் அப்படி இப்படின்னு கணக்காச்சின் பேட் அப்படி இப்படின்னு உபகரணங்கள் இருக்குது. அந்த உபகரணங்கள்லாம் ஒழுங்காக கிடைக்காத பட்சத்தில் விளையாட்டு வீரர்களுக்கு வந்து இன்ஜரி, அதாவது வந்து உபாதைகள் ஏற்படும் அவர்களுக்கு. அப்போ அதுக்கான ஒழுங்கான விளையாட்டு உபகரணங்களை வந்து அரசாங்கம் கொடுக்குமா இருந்தால் அவர்கள் வந்து சர்வதேச மட்டத்திலும் சரி தேசிய மட்டத்திலும் சரி பல சாதனைகளை வந்து படைப்பதை வந்து கட்டாயம் உறுதி செய்ய முடியும். பொதுவாக நாகராஜ் அவர்களே, இப்பொழுது ஜனரஞ்சக போட்டிகள், அதாவது விளையாட்டு, காட்பந்து என்று அவ்வாறான ஒரு சில வகையான போட்டிகளுக்கு மாத்திரமே அதிகமான மோகம் இருக்கிறது. இளைஞர்கள் மத்தியில் வந்து சமூக மட்டத்தில் ஒரு மோகம் இருக்கிறது. அவ்வாறான ஒரு சவால்களுக்கு மத்தியில் இந்த தற்காப்பு கலையை எவ்வாறு முன்னெடுத்து செல்லலாம், கொண்டு செல்லலாம், என்னென்ன சவால்கள் இருக்கின்றன? அதாவது முக்கியமாக வந்து என்னென்னா ஃபுட்பால், பாஸ்கெட் பால், கிரிக்கெட் மற்ற விளையாட்டுகளை வந்து குழு விளையாட்டுகளாக இருந்தாலும் சரி, வெளிகள விளையாட்டுகளாக இருந்தாலும் சரி, அந்த போட்டிகளில் வந்து அது வந்து வெளியில் செயற்படுறது, அதாவது வந்து ஒரு மைதானத்திலும் சரி வெளியிடங்களில் வந்து நடத்தப்படுகின்றது. அப்போ அது வந்து மற்றவர்களுக்கு வந்து மற்றவர்கள் பார்வைக்கு வந்து போகுது. அப்போ எமது விளையாட்டு வந்து உள்ளகாரங்கில், அதாவது இண்டோரில் வந்து நடக்கிறனால வந்து பெரிய வந்து ப்ரொமோஷன் இல்லை. ஸோ வந்து அதனால் வந்து மற்ற ஆட்களுக்கு வந்து எங்களோட விளையாட்டு வந்து தெரியுது இல்லை. அடுத்தது இது என்னடா சண்டை பிடிக்கிறது தானே, இது என்ன பெரிய இதா அப்படின்னு எல்லோரும் நினைக்கிறது. அப்படி இல்லை, ஒரு ஃபீல்டுக்குள்ளே போயிட்டு அதை செய்யும்போது தான் அதன் பற்றிய இது ஒன்று தெரியும். இப்போ ஃபுட்பால் பிளேயர்ன்னு சொன்னால் அது ட்ரிபிளிங் அதை பற்றி அது சம்மந்தமாக தெரியும் போது தான் அதில் போயிட்டு விளையாட இயலும். சும்மா போயிட்டு பந்துக்கு உதைகிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு போய் விளையாண்டா ஒழுங்காக எல்லாரும் போல உதையலாம். அது எப்படி கோலுக்கு உதைகிறன்னு சொல்லி தான் இருக்குது. அதே மாதிரி தான் எல்லா கேமும். இப்போ எல்லா கேமும் ஈக்குவல் தான். அந்த கேம் பெரிய கேம், இந்த கேம் பெரிய கேம் அப்படின்ற ஒன்றுமே இல்லை. எல்லா ஸ்போர்ட்ஸும் ஒன்று தான். அதில் அச்சீவ் பண்ணுறது விதம் தான் வித்தியாசமாக இருக்கும். பல்வேறு விடயங்கள் குறித்து பேசியிருந்தோம். தற்காப்பு கலையில் அதை முன்னெடுத்து செல்லும் பொழுது எவ்வகையான சவால்கள் இருக்கின்றது, அதை வெற்றி கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும், சமூக மட்டத்தில் இந்த தற்காப்பு கலையினூடாக நாங்கள் என்னென்ன வகையான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் என்ற பல்வேறு விடயங்களை பேசியிருந்தோம். அந்த அளவில் இன்றைய முதலாவது விசேட கலந்துரையாடல் பகுதியை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம். கலையகம் வந்து அத்தனை கேள்விகளுக்கும் பதிலளித்த தன்னுடைய சவால்களை எதிர்நோக்கும் பல விடயங்கள் குறித்து எம்முடன் பகிர்ந்து கொண்ட MMA நாகராஜ் அவர்களுக்கு நாங்கள் நன்றி கூறிக்கொள்கின்றோம். தேசிய சர்வதேச மட்டத்தின் போட்டியாளராகவும் பயிற்சியாளராகவும் சர்வதேச மட்ட நடுவராகவும் பல்கலைக்கழக மாணவராகவும் பயின்று வரும் தற்காலத்தில் செயல்பட்டு வரும் நாகராஜ் அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு, அதே போல விஜிதன் கபிலன் அவருடைய பயிற்றுவிப்பாளராக அவரிடமிருந்து பயிற்சி பெற்று பல சாதனைகளை படைத்திருக்கின்றார். மென்மேலும் அவர் சாதனைகளை பெற வேண்டும் என்று இருவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.